ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே. இது நம்ம KMN டூர் அண்ட் ட்ராவல்ஸின் 2 நாள் திருச்செந்தூர் பயணம். இது நம்ம டெம்போ ட்ராவல் நண்பர்களே. டெம்போ ட்ராவலில் 14 பேர் ஒரு பெரிய ஃபேமிலியை நம்ம இட்டுக்குன்னு 2 நாள் திருச்செந்தூர் பயணமாக கூட்டின்னு போக போகிறோம். நம்ம நைட்டு ஒரு 12 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறோம். இது நம்ம நெருங்கிய நண்பர் ஜெரால்டு அவருடைய சித்தப்பாவான சேகர் சார் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வந்தது. அதனால் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போலவே நம்ம உறவினர்கள் மற்றும் நம்ம நண்பர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ மரப்பாலத்துக்கிட்டேண்டு நைட்டு ஒரு 12 மணிக்கு நம்ம கிளம்புறோம். மொத்தம் ஒரு 10 பெரியவங்க இருக்காங்க, 4 பசங்க சின்னவங்க, மொத்தம் ஒரு 15 பேர் வராங்க நம்ம கூட டெம்போ ட்ராவலில். டெம்போ ட்ராவல் டிரைவ் பண்ணுறவர் சுபாஷ், நம்ம தம்பி மாதிரி தாங்க. அவர் நம்ம தம்பி தான், நல்ல பையன், நல்ல டிரைவர், நல்ல சூப்பராக பண்ணுவார். அவர் கூட தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். தேங்க்யூ நண்பர்களே. காலை வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிள்ளையார்பட்டிக்கு வந்துட்டோம். மணி காலையில் 7 மணிக்கெலாம் வந்துட்டோம். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பாண்டிச்சேரியிலேருந்து 300 கிலோமீட்டர் மக்களே, 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் பிள்ளையார்பட்டி. இது மலையுடைய அடிவாரத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளதுங்க. இது ஒரு குடைவரை கோயில். அப்படியே மலையிலே விநாயகரை பெருசாக செதுக்கியிருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர். நம்ம இங்கே தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போய் வீடியோ போடுறோம். நண்பர்கள், நம்ம இப்போ குன்றக்குடி வந்துட்டோம். குன்றக்குடி சண்முகநாதர் முருகன் டெம்பிளுங்க. பிள்ளையார்பட்டி பக்கத்துலேயே ஒரு 10 நிமிஷத்தில் இருக்குது. மணி இப்போ 10:45 ஆகுது. பிள்ளையார்பட்டியில் ரொம்ப அதிகமாக டைம் ஆகிடுது நண்பர்களே. கூட்டமும் அதிகமாக இருந்தது. அதில் நம்ம கூட வந்த கஸ்டமர்ஸ் அங்கேயே குளிச்சுட்டு அப்புறமேட்டா போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால டைம் ரொம்ப அதிகமாகிடுது. நைட்டு 12 மணிக்கு கிளம்பு சமயத்துலேயே நம்ம குளிச்சுட்டு கிளம்பியிருந்தால் டக்குன்னு சாமியை பார்த்துட்டு வந்திருக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 1/2 1 ஹவரில் நம்ம சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் தான் நிறைய டெம்பிளை பார்க்க முடியும். ஏன்னா 12 மணிக்கெலாம் மேக்ஸிமம் கோயிலெலாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மணி 4 மணி 5 மணிக்கு தான் திறப்பாங்க. அப்போ எல்லாருமே பார்க்குறதுக்கு லேட் ஆகிடும். அதில் நம்ம கிளம்பு சண்டே நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இதேமாரிலாம் கோயிலுக்கு ட்ரிப்பு கிளம்புனா வச்சுக்கோங்களேன், எப்படி வீக்கெண்டில் போகக்கூடாது, வீக் டேஸில் போகணும். மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்காது. நம்ம சீக்கிரமாக தரிசனம் பார்க்கலாம். நிம்மதியாக பொறுமையாக அமைதியாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இதேமாதிரி சாட்டர்டே சண்டேலாம் நம்ம போனோன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். சாமியை ஒழுங்காக பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இங்கேயும் கூட்டம் ரொம்ப அதிகம் நண்பர்களே. ஆனால் இப்போ குன்றக்குடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை, நல்லா இருக்குது. சாமி நல்லா தரிசனம் பண்ணோம். இதுவும் ஒரு குடைவரை கோயில் மாதிரி தான், மலை கோயில் தான். ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே தான் நண்பர்களே நம்ம பாண்டியன் ஸ்டோர் நாடகம் எடுக்கிறாங்க. நீங்கள் பாண்டியன் ஸ்டோர் ஃபேமஸாக ஓடினுக்குது, அந்த நாடகம் இங்கே தான் எடுக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா சிவன்லாம் இருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ கள்ளழகர் கோவில் வந்திருக்கோம். மதுரையில் கள்ளழகர் கோவில், சுந்தரராஜ பெருமாள் கோவிலுங்க. மணி இப்போ 12 ஆகுது. இது பிள்ளையார்பட்டிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க. ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட ட்ராவல் ஆகிடுது வரத்துக்கு. மதுரை கள்ளழகர், நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். கோயில் ரொம்ப நல்லா இருக்குது. கள்ளழகர் குதிரையில் போகிறத பார்க்கலாம் நினச்சோம். ஆனால் இதெல்லாம் அந்த திருவிழா அன்றைக்கி தான் நடக்கும் போலுக்கு. இப்போ எதுவும் நடக்கலை. இங்கே காவல் தெய்வம் கருப்பு சாமி இருக்காங்க. அருவாள்லாம் பாருங்கள், நம்ம பெரிய பெரிய அருவாள் நல்லா இருக்குது. ரொம்ப கூட்டம் ரொம்ப அதிகம். இங்கேயும் இந்த கோபுரம்லாம் பாருங்கள், கோபுரம்லாம் சூப்பராக இருக்குது. உள்ளார சிலையெல்லாம் சூப்பராக, அந்த காலத்தில் எப்படி செதுக்குனாங்களே தெரில, அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பாண்டிய காலத்து மன்னர்கள் கட்டின கோவில் நண்பர்களே. இப்போ ரொம்ப அழகாக இருக்குது நண்பர்களே. இங்கே சிற்பங்கள் அதெல்லாம் சான்ஸே இல்லை, அப்படியே பார்த்துக்கினே இருக்கணும் போல் இருக்குது. சாமி தரிசனம் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது, சிறப்பாக அமைஞ்சுது. ஆனால் கூட்டம் ரொம்ப அதிகம். கூட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ண வேண்டியது அது க்யூவில். ஆனால் கோவில் தரிசனம், சாமி தரிசனம் ரொம்ப நல்லா இருக்குது. இடமும் நல்லா க்ளீனாக சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருக்காங்க.
இங்கே தீர்த்த தண்ணி, புனித தண்ணீர் அதுவும் கிடைக்கிது. அவங்கவுங்க பாட்டிலில் கேனில் வாங்கின்னு போகிறாங்க, வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. புனித தண்ணீர் சொல்லிட்டு வைக்கிறாங்க. அதுவும் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது இந்த கோவிலில். நண்பர்களே, இப்போ நம்ம பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் இருக்கிறோம். சோலைமலை, ஆக்சுவலாக இது எல்லாமே சோலைமலை தான் இருக்குது. கள்ளழகர் கோயில் எல்லாமே சோலைமலை. கள்ளழகர் கோயிலேருந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் மேலே மலை மேலே ஏறணும். காடு, பயங்கரமான காடு. காட்டுக்குள்ளே தான் இந்த கோவிலே இருக்குது. இது முருகருடைய 6 படை வீடுகளில் ஒன்றான 6ஆம் படை வீடு தான் இது. இங்கே தான் ஔவையாரை முருகர் சோதித்ததா, இந்த சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டு சோதித்ததா சொல்கிறாங்க. இங்கே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது நண்பர்களே. கீழே கள்ளழகர் கோவிலேருந்து மேலே விடலை. ஒரு 1 ஹவர் எங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. மேலே கூட்டமாக இருக்குது, அவங்களாம் வந்தவர்கள் தான் அனுப்பி விடுவோம்னு சொல்லிட்டாங்க. 1 ஹவர் வெயிட் பண்ணி தான் மேலே ஏறி வந்திருக்கோம். ரொம்ப கூட்டம், ஆனால் தரிசனம் ரொம்ப நல்லா இருக்குது. பழமுதிர் சோலை முருகனுடைய கோவில் திருப்தியான தரிசனம் நல்லபடியாக முடிச்சிருக்கு. நண்பர்களே, இப்போ நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்கே மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் ஆலயமும் ரெண்டுமே உள்ளது. இது வைகை நதிக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. நண்பர்களே, மீனாட்சி அம்மன் டெம்பிள் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. இது கள்ளழகர் கோயிலேருந்து 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மணி இப்போ 4 ஆகிடுது நண்பர்களே. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது நண்பர்களே. கூட்டம் ரொம்ப அதிகம், ஆனால் தரிசனம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. 2 மணி நேரம் க்யூவில் நின்று நாங்கள் தரிசனம் பார்த்தோம். ரொம்ப அமைதியாக இருந்தது, நல்லா இருக்குது தரிசனம். கோவில் ரொம்ப பெரிய கோவில், நல்லா இருக்குது. நண்பர்களே, திருப்பரங்குன்றம் வந்துட்டோம். சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகருடைய 6 படை வீடுகளில் முதல் படை வீடு இது தான். இங்கே தான் தெய்வானியை திருமணம் செய்ததாக வரலாறு கூறுது. இது மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து 8 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. மணி இப்போ 8 ஆகுது நண்பர்களே. மீனாட்சி அம்மன் கோயிலில் 2.5 மணி நேரத்தில் க்யூ நின்று சாமி பார்த்ததுனால ரொம்ப அதிகமாக டைம் ஆகிடுது. இதனால் நாங்கள் அடுத்த நெல்லையப்பர் போக வேண்டிய இது கேன்சல் ஆகிடுது. திருநெல்வேலி நெல்லையப்பர் இங்கேருந்து இன்னும் 1 மணி நேரம் கிலோமீட்டர், 9 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நைட்டு. அதனால் போகல. இங்கேருந்து நேராக திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர் எப்படியும் ஒரு 200 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஸோ குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் தான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நேராக திருச்செந்தூர் போய் நைட்டு அங்கே ஆல்ட் ஆகிருந்தோம். ஓகே, தேங்க்யூ. அங்கே நண்பர்கள் திருச்செந்தூர் வந்துவிட்டோம். திருச்செந்தூர் நைட்டு 1:30 மணிக்கு வந்தோம். இங்கே செங்குந்தர் மடத்தில் தங்கிட்டோம். 100 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. நல்லா க்ளீனாக இருக்குது. நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாமி தரிசனமும் முடிஞ்சிடுது. கூட்டம் அதிகமாக இல்லை. அதனால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் முடிஞ்சது, வெளியே வந்துவிட்டோம். நண்பர்கள், நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, கள்ளழகர், சோலைமலை முருகன், மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் இதெல்லாம் பார்த்துட்டோம். நெல்லையப்பர் தான் பார்க்க முடியல, திருநெல்வேலி. இங்கே நம்ம கூட வந்த பக்தர்கள் அவங்க லேட் ஆக்கிட்டாங்க. அது இல்லாத கூட்டமும் அதிகமானதுனால நம்மளால் கரெக்டாக எதையும் பார்க்க முடியல. இங்கேருந்து மணி ஒரு 10 மணிக்கு கிளம்பிட்டா நேராக நம்ம பாண்டிச்சேரி தான் நண்பர்களே. ஏன்னா ஒரு 10 மணி நேரம் ட்ராவல் பாண்டிச்சேரி தான். டைம் இருந்தால் சமயபுரம் கோயிலுக்கு போய்ட்டு போவோம். நண்பர்களே, சமயபுரம் வந்துட்டோம். சமயபுரம் மணி 8 ஆகுது. டைம் ஆகிடுதுன்னு சொன்னோம். அவங்க சமயபுரம் பார்த்துட்டு தான் போகணுன்னு சொன்னாங்க எல்லாம். சரி, அதனால் சமயபுரம் வந்துட்டோம். இங்கே எப்படியும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து மணி ஒரு 10 மணிக்கு கிளம்புனாலும் மணி 1:30க்கெலாம் போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறோம் பாண்டிச்சேரிக்கு. ஓகே நண்பர்களே, பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு பிறகு வீடியோ போடுறேன். நண்பர்களே, பாண்டிச்சேரி வந்துட்டேன் நண்பர்களே. மணி 1:45 மேலே ஆகிடுது. மணி 2 கிட்ட ஆகுது. பத்திரமா எல்லோரையும் இட்டுன்னு வந்து சேர்த்துட்டோம். சந்தோஷம். மொத்தம் 1156 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் சுற்றி வந்திருக்கோம். 2 நாள் நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம் நண்பர்களே. உங்களுக்கு இதேமாதிரி ட்ரிப்பு போனால், கோயிலுக்கு போனால், டெம்போ ட்ராவல் இல்லை சின்ன வண்டி அதெல்லாம் போனாலும் கேஎம் டூர் அண்ட் ட்ராவல்ஸில்
கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓம் நமச்சிவாய.